இடியாப்பத்துக்கு தேவையான எம்டி சால்னா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிறிதளவு எண்ணெய் ஊற்றிட்டு கல்பாசி, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வரவும் கடுகு, உளுந்து, சோம்பு, கருவேப்பிலை நல்லா பொரியவும் கருவேப்பிலை போடணும். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு தக்காளி போடணும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா வதக்கி விடணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நல்லா வதங்கின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய்ச்சல், 1 ஸ்பூன் கசகசா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு நம்ம வதக்கி வச்சதில் ஊற்றணும். நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றணும். ஊற்றி மூடி போட்டு விசில் போட்டு மூடி வச்சிடணும். 2 விசில் வந்த பிறகு இறக்கி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ சுவையான எம்டி சால்னா ரெடி. இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம்.